நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேனை எல்லா உயரும் தலையெடுத்து தேசம் எதிர்த்துண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்வன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்லவல்ல விராணியங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாய் குயிலாரும் பொழில் திராவிட துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் உடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி உரையாசிரி சிவக்குண்ணையாவுடைய திருவடியில் நிலைநினைந்து திருவாடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று நம்முடைய குன்றத்தூர் கோமகனார் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குரு பூசை திருநாள். வைகாசி மாதம் பூச நட்சத்திரம். நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய குரு பூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞான பனுவலை வழங்கிய ஒரு அருமையான ஒரு ஞானாசிரிய பெருந்தகையார். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தொண்டை நாடு செய்த ஒரு பெரும் தவம், நம்ம சைவ உலகம் செய்த ஒரு பெரும் தவத்தின் காரணமாக நாம் நம்முடைய ஆசிரியர் பெருமானை நாம் எல்லாம் அனுபவிக்க பெற்றோம் என்று சொல்லி நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் அவரை பற்றி சேக்கிழார் புராணத்திலே உமாபதி சிவாச்சாரியர் சொல்லுகின்ற பொழுது, அதாவது அவருக்கு நிகராக அவருக்கு ஒப்பாக இன்னொரு புலவரை சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். மதுரகவி இராமாயண கதை உரை செய்த வான்மீக பகவனும் ஒப்பல்ல, விதிவெளி பாரதம் உரை செய்து கரை செய்த வேத வியாசனம் ஒப்பல்ல, சிறைவர ஆயிர நாவுடன் அறிவுல சேட விசேடனும் ஒப்பல்ல, பொதியமலை குரு முனிவனும் ஒப்பல்ல, புகழ் புனை குன்றை முனிக்கு என்பர் என்று சொல்லி நம்முடைய உமாவதி சிவாச்சாரியர் சேக்கிழார் புராணத்தில் சொல்றார். இராமாயணம் முறை செய்த வால்மீகி முனிவனும் இவருக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. பாரத முறை செய்த வேத வியாசரையும் நாம் ஒப்பாக சொல்ல முடியாது. 1000 நாவுடைய அறிவுடைய ஆதிசேஷனையும் இவருக்கு ஒப்பாக நாம் சொல்ல முடியாது என்று சொல்லி, புதிய மலை குருமுனி என்று சொல்லக்கூடிய அகத்திய முனிவரையும் இவருக்கு ஒப்பாக சொல்ல முடியாது என்று சொல்லி நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் இந்த நம்முடைய அந்த சேக்கிழார் புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே நமக்கு வைத்து போற்றுகின்றார். அவ்வளவு பெருமையுடைய நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவர் அவதரித்தது தொண்டைவள நாட்டிலே. தொண்டை நாட்டை பற்றி சேக்கிழார் பெருமானே தொண்டை நாட்டு சிறப்பிலே காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ என்று சொல்லி தன்னுடைய அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பை, அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்பொழுதும் சான்றோர்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் தீய என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டாத ஒரு பெருமையுடையவர்கள் என்று சொல்லி போற்றுகின்றார். அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு திருக்குறிப்பு தொண்டநாயனர் புராணத்தில் வைத்து போற்றுகின்றார். திருக்குறிப்பு தொண்டநாயனர் புராணத்திலே மொத்தம் 128 பாடல்கள். அதில் 110 பாடல்கள் தொண்டை நாட்டினுடைய சிறப்பையே பேசுகிறார் சேக்கிழார் பெருமான். அதிலே 50 பாடல்களுக்கு மேலாக காஞ்சிபுரத்தையே பெருமையாக பேசுகின்றார். அப்படிப்பட்ட பெருமை உடையது தொண்டை நாடு என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த தொண்டைவள நாடு 24 கோட்டங்களை உடையது. அந்த 24 கோட்டங்களிலே புலியூர் கோட்டம் என்று சொல்லுவது மிகச்சிறந்த ஒரு கோட்டமாக சொல்லுவார்கள். அந்த புலியூர் கோட்டத்திலே குன்றத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதி, அந்த பதியிலே அவதரித்தவர் தான் நம்முடைய ஆசிரியர் பெருமகனார். அவர் வேளாளர் குடியிலே தலைமை பெற்று விளங்கிய சேக்கிழார் என்று சொல்லக்கூடிய அந்த வேளாளர்களில் தலைமை பெற்று இருக்கக்கூடிய சேக்கிழார் என்று சொல்லுவது அவருடைய பெயர் அல்ல, அவர் அவதரித்த குடியினுடைய பெயரையே அவருக்கு பெயராக வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய அப்பாவுடைய திருப்பெயர் வெள்ளியங்கிரி முதலியார், அம்மாவுடைய திருப்பெயர் அழகாம்பிகை என்று சொல்லியும்
அவர்களுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளிலே மூத்த குமாரர் அருள்மொழி தேவர், அவர் தான் சேக்கிழார் பெருமான். மூத்த பிள்ளைக்கு அருள்மொழி தேவர் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார். இளையவருக்கு பாலராவாயர் என்று சொல்லி பெற்றோர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். சேக்கிழார் பெருமானுடைய சகோதரருக்கு பாலராவாயர் என்று சொல்லி பெயர். பாலராவாயர் என்று சொல்வது ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பெயர். அதே மாதிரி அருள்மொழி தேவர் என்று சொல்லி சொல்வது ராஜராஜ சோழருடைய பெயர். அருள்மொழி தேவர் என்று சொல்லி சொல்வார்கள். அவருக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. அப்படின்னா பெற்றோருக்கு சைவ திருமுறைகள் மீது இருந்த ஒரு ஈடுபாடு, அதே மாதிரி சைவ தலைமா மகனார் மீது உள்ள அன்பு பக்தியும் இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது என்று சொல்லி சொல்கிறார். அப்படி பெரிய புராண ஆசிரியராக இருக்கக்கூடிய அருள்மொழி தேவருக்கு பெற்றோர் இட்ட இந்த இயற்பெயரிலும் குடிப்பெயராகி அந்த சேக்கிழார் என்ற பெயரே அவருக்கு நிலைத்து நிற்கிறது. உலகெல்லாம் நிறைந்து விளங்குவதாயிற்று என்று சொல்லி சொல்கிறாருங்க. சேக்கிழார் பெருமானுக்கு இளம் வயதிலேயே நல்ல ஒரு ஞானம் உடையவர். அப்படி அவர் ஞான நிலையில் இருக்கின்ற பொழுது தான் அவருடைய அப்பா அரசவையில் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அரசன் 3 கேள்விகளை கேட்கிறார். அப்படி 3 கேள்விகள் கேட்கின்ற பொழுது பூமியினும் பெரிது எது, கடலினும் பெரிது எது, மலையினும் பெரிது எது என்று சொல்லி அந்த 3 கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற பொழுது அந்த அப்பாவுடைய நிலையை பார்த்து சேக்கிழார் பெருமான் அதற்கெல்லாம் விரைவாக பதில் சொல்லியதாக நமக்கு சொல்லுவார்கள். அப்படி பூமியினும் பெரிது எது என்று, ஏன்னா திருவள்ளுவருடைய திருக்குறளிலே மிகுந்த ஈடுபாடுடையவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அங்கங்கு நிறைய இடங்களில் திருக்குறள் பற்றியெல்லாம் வரும். அப்படி திருக்குறள் அவர் நன்கு கற்றிருந்ததுனால பூமியினும் பெரிது எது, அந்த கடலினும் பெரிது எது, மலையினும் பெரிது எது என்று சொல்லக்கூடிய அந்த கேள்விகளுக்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னார். அப்படின்னா வள்ளுவ பெருமான் ஒருவருக்கு இடர் வந்த போது செய்த உதவி, காலம் கருதி செய்யப்பட்ட உதவி சிறிதாக இருந்தாலும் அது பயனால் இந்த உலகத்தில் மிகப்பெரியது என்று சொல்லி, அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தின், இந்த உலகத்தை விட பெரியது அதுதான் என்று சொல்லி காலம் கருதி செய்த அந்த பயன் உதவி என்று சொல்லி சொல்லுகிறார். அதே மாதிரி கடலினும் பெரிது எது அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர் சொல்லுகின்றது வள்ளுவ பெருமானுடைய இதில் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. எந்த எதிர்பார்த்தலுமின்றி செய்த உதவியின் நன்மை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலினும் பெரிது என்று சொல்லி சொல்லுகிறார். அதே மாதிரி 3வது கேள்வி மலையினும் பெரிது எது என்று சொல்லி கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது என்று சொல்லி போற்றுகின்றார். அந்த திருக்குறளை சொல்லுகிறார், கல்வி செல்வம் பதவி முதலிய காரணங்களால் தமது நெறியில் வேறுபடாது மனம் மொழி மெய்களால் அடங்கியவரது உயர்ச்சியானது மலையின் உயர்ச்சியை காட்டிலும் மிகப்பெரியது. அப்படின்னா அந்த மலையை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்று சொல்லி, அதாவது கல்வி செல்வம் பதவி முதலிய எல்லாம் வந்தும் கூட தமது நெறியில் மாறுபடாது அந்த மனம் மொழி மெய்களால் அடங்கி இருந்து இருக்கக்கூடியவங்களுடைய அந்த உயர்ச்சி இருக்குது பாருங்கள், அது மலையினுடைய உயர்ச்சியை காட்டிலும் உயர்ந்தது. ஏன்னா செல்வம் வருகின்ற பொழுது, கல்வி வருகின்ற பொழுது ஒரு செருக்கு வரும், பதவி எல்லாம் வருகின்ற பொழுது செருக்கு, அந்த செருக்கெல்லாம் இல்லாமல் யார் ஒருவர் அடங்கி நின்று பணி செய்கின்றார்களோ அவங்களுடைய நிலை தான் மலையை விட பெரியது என்று சொல்லி அந்த மலையின் உச்சியை காட்டில் மிகப்பெரியது என்று சொல்லி சொன்னார். இப்படி இளம்பருவத்திலேயே கல்வி கேள்விகளில் சிறந்தவராய் பல கலைகளிலே வல்லவராக அறிவும் சீலமும் நிரம்பியவராய் ஆசிரியர் விளங்கியதனால அவர் அந்த காலத்தில் அரசு ஆட்சி செய்த அனபாய சக்கரவர்த்தி 1123ஆம் ஆண்டு 1148ஆம் ஆண்டு என்று சொல்லி அவருடைய காலத்தை சொல்லுகிறார்கள். அப்படி அனபாய சக்கரவர்த்தி இவரை வரவழைத்து தன்னுடைய அரசவையிலே வரவழைத்து அவருக்கு இவருடைய அறிவாற்றலை வியந்து உத்தம சோழ பல்லவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டப்பெயரை கொடுக்கிறார். பட்டப்பெயரை கொடுத்து தனக்கு முதல் மந்திரியாக பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் ஒரு மந்திரினா எப்படி இருக்கணும்னா நல்ல அறிவாற்றல் உடையவர்களாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். சோழ சக்கரவர்த்திகள் எல்லாம் அப்படித்தான். அப்படி நம்முடைய சேக்கிழார் பெருமானை அவர்கள் உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தை கொடுத்து முதல் மந்திரியாக, சோழ சாம்ராஜ்யம் என்று சொல்லுவது அந்த காலத்தில் விரிந்த சாம்ராஜ்யம். அதாவது சொல்லுவாங்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரம், தெற்கு பீகார் என்று சொல்லக்கூடிய தெற்கு பீகார் வரைக்கும் ஆட்சி செய்த பெருமக்கள் சோழ மன்னர்கள். அந்த அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு
நம்முடைய சேக்கிழார் பெருமான் தான் முதலமைச்சர். அப்படி இறைவன் அரசர் அவரை முதலமைச்சராக நியமித்து அங்கு அவர் பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது சோழ நாட்டிலே அவர் திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தின் மீது அன்பு கொண்டு அதனையே தன்னுடைய ஆன்மார்த்த தலமாக, விருப்புடைய தலமாக கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். அப்படி அந்த அன்பு மேலீட்டினாலே அவர் என்ன செய்கிறார், தான் அவதரித்த குன்றத்தூரிலும் திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலை அங்கு உருவாக்கி அங்கு அந்த கோயிலுக்கு நிபந்தனைகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் திருமுறைகளெல்லாம் கைதேர்ந்து மிகவும் புலமை பெற்றிருந்து அந்த திருமுறைகளில் அவருக்கு என்னென்னா அந்த திருத்தொண்ட தொகை 7ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை அவர் மனதுக்கு ரொம்ப பிடிக்கிறது. அந்த திருத்தொண்ட தொகையை எப்பொழுதும் அதை பாடிக்கொண்டே இருப்பார். ஏன்னா திருத்தொண்ட தொகை என்று சொல்லுவது ஒரு வாய்ப்பாடு மாதிரி, அடியார்க்கு மடியேன் அடியார்க்கு மடியேன் அடியார்க்கு மடியேன் வருகிறது என்று சொல்லி இந்த சேக்கிழார் பெருமானுடைய மனதிலே அந்த திருத்தொண்ட தொகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதற்கு பிறகு அந்த தொண்டருடைய வரலாற்றை எல்லாம் அந்த திருத்தொண்ட தொகை திருத்தொண்டர் திரு அந்தாதி மூலமாக அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அப்படியெல்லாம் உணர்ந்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைந்து இதுவல்லவோ வாழ வேண்டிய வாழ்க்கை, குறிக்கோளோடு வாழ்ந்த பெருமக்கள். ஏன்னா அந்த காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தில் வெற்றிக்கு பஞ்சம் இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஆனால் பக்தி மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. அரசன் பார்த்திங்கன்னா சமண சமயத்தில் போய் அவர் பணி செய்து கொண்டு இருக்கிறார், சமண சமயத்தை தழுவி இருக்கிறார். அதனால் சேக்கிழார் பெருமான் அப்பர் சாமிகள் சொல்லியது போல பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் இலைவோடு மூப்பு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று சொல்லுவது போல ஒரு குறிக்கோள் இல்லாது செல்லுகிறது நாடு என்று சொல்லி அவர் மனதிலே கொஞ்சம் ஆழமாக பதிகிறது. இதையெல்லாம் வைத்து கொண்டு அப்போ மன்னனாக இருந்த ராஜராஜ சோழனிடத்தில் அனபாய சக்கரவர்த்தியினிடத்திலே 2ஆம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லக்கூடிய அனபாய சக்கரவர்த்தியினிடத்திலே அப்போ அவர் சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய சவண காப்பியத்தை படித்து கொண்டிருக்கிறார். அதை ஆசிரியர் பெருமானார் கண்ணுறுகிறார். அதை பார்த்து அவரிடத்திலே அரசரிடத்திலே சொல்லுகிறார், அரசே, இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தராத அவக்கதை இந்த நூல் என்று சொல்லுகிறார். இம்மை என்று சொன்னால் இந்த பிறப்பு, அம்மை என்று சொன்னால் முக்தி என்னும் மும்மைக்கும் பயன் தரும் சிவகதை தன்னை பயிலுக என்று சொல்லி அறிவுறுத்துகிறார். அதாவது வள்ளுவ பெருமான் சொல்வார், இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அப்படின்னு. தட்டி கேட்கணும் யாராவது ஒருத்தராவது. எல்லாரும் ஆமா சாமி நீங்கள் செய்கிறதா சரின்னு சொன்னால் கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத தானே கெட்டு போயிடுவான் நம்ம அந்த அரசன். நீங்கள் செய்கிறது இப்படி இல்லைங்க இப்படின்னு சொல்லணுமா, அதுதான் சரியான ஒரு அமைச்சராக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் வள்ளுவ பெருமான். அதுபோல இப்போ இந்த 3 நிலைகளிலும் உங்களுக்கு எதுக்கும் ஆகாது இந்த சீவக சிந்தாமணி என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ உறுதி பொருளை உறுதுணையாக கொள்ளும் சேம பாதுகாப்பை இழந்த அரசன் கெடுப்பதற்கு பகைவர் வேண்டப்படாமல் தானே நெறியெல்லாம் நெறி சென்று கெட்டொழிவன் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல ஆசிரியர் இப்படி சொல்லவும் அந்த சமணத்தில் இருந்த அரசர் என்ன செய்கிறார் அப்படின்னா உய்தி பயக்கும் உண்மை சிவகதைகள் தாம் யாவை அவற்றை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். இந்த நேரத்தை தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சரி, இது இம்மைக்கும் மறுமைக்கும் அம்மைக்கும் பயன் தராதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ அதற்கு பயன் தரக்கூடிய ஒரு சிவகதை எது, அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இப்போ அரசர் நம்முடைய சேக்கிழார் பெருமானிடத்தில் கேட்கிறார். அதாவது உயிருக்கு உண்மை கதியாகிய உய்தி நல்குவன சிவனடியார்கள் தம் தெய்வ திருச்சரிதங்களே சொல்கிறார். சிவகதை எது இந்த உண்மை கதியாகிய உய்திக்கு நல்குவது என்று சொன்னால் சிவனடியார்களுடைய தெய்வ சிறு சரிதங்களே என்று சொல்கிறார். இப்போ அது எப்படி வந்தது அப்படின்னா சொல்கிறார், அத்திப்பிய சைவத்திரு வரலாறுகளை ஆரூர் பெருமான் புற்றிடங்கொண்டார் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு முதல் மொழி தந்து திருத்தொண்ட தொகை என்று சொல்லி இருக்கிறது. அது 11 பாடல்கள். அந்த திருத்தொண்ட தொகைதான் முதல் நூல். திரு நாரையூரிலே பொல்லா பிள்ளையார் அங்கே இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உள்நின்று உணர்த்த அவர் பாடியருளியது திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லி, அது வகை நூல் என்று சொல்லக்கூடியது. இப்படி வேந்தர்
அப்படின்னா ஒரு தொகை நூல் சொன்னீங்க, ஒரு வகை நூல் சொன்னீங்க, அதற்கு விரிவாக ஒரு காப்பியம் செய்து நீங்களே அருள வேண்டும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானிடத்திலே அனபாய சக்கரவர்த்தி சொல்லுகிறார். என திருத்தொண்டர் தொகை முதல் நூல், திருத்தொண்டர் திரு அந்தாதி வகை நூல், அதற்கு ஒரு விரைநூல் செய்து நீங்களே அருள வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கு இசைந்த ஆசிரியர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதல்ல அமைச்சர் பதவியை துறந்து விடுகிறார். ஏன்னா அது இடையூறாக இருக்கும், பல பணிகள் இருக்கின்ற பொழுது சிவப்பணி செய்ய முடியாது. சிவப்பணிக்கு இடையூறாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக துறக்கிறார். ஆமாம், அதுதான் பெரிய ஒரு சிறப்பு. அப்படி துறந்து தில்லையம்பதி சென்று திருநடம்புரியும் பெருமானுடைய திருவடியை வணங்கி அங்கு நிற்கின்ற பொழுது அவருக்கு எல்லாரும் கேட்கின்ற மாதிரி, பெருமானே இந்த அடியாருடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு என்ன தெரியும் பெருமானே, நீங்கள் தான் எனக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அங்கு வேண்டி நிற்கின்ற பொழுது எல்லாரும் கேட்கின்ற மாதிரி உலகலாம் என்று சொல்லி வானொலியாக யாவரும் அதிசயித்து கேட்கக்கூடிய வண்ணமாக விசும்பில் இருந்து மேலிருந்து விண்ணுலகத்தில் இருந்து அந்த அப்படியே மேலிருந்து அந்த ஒரு ஒலி கேட்கிறது. அப்படி அடியெடுத்து கொடுத்து உள்நின்று உணர்த்தி தில்லை கூத்த பெருமான் ஆசிரியரோடு பிரிப்பின்றி இரண்டர கலந்து நின்றமையாலே ஆசிரியர் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும்படியான திருவருள் மயமாய் கலந்தும் கசிந்தும் பாடி காவியத்தை முடித்தருளினார் என்று சொல்லி அப்படியே அந்த உலகலாம் என்று சொல்லக்கூடிய முதலை வைத்து கொண்டு பெருமான் உள்நின்று உணர்த்த நம்முடைய சேக்கிழார் பெருமான் பாடிய ஞான பணுவல் தான் நமக்கு இந்த பெரிய புராணம். இந்த நூல் இனிது நிறைவேற அச்செய்தி அறிந்து பரவசமுற்ற அனபாயர் எங்கெங்கிலும் உள்ள சைவ பெருமக்கள் எல்லோருக்கும் திருமுகலை போலை போக்கி பாடி முடிச்சாச்சு. அதை அரங்கேற்றம் செய்யணும், அந்த காவியத்தை அரங்கேற்றம் செய்யணும். எல்லாரும் சைவ பெருமக்கள் எல்லோரும் அரசர் அழைப்பு கொடுக்கிறார், எல்லோரும் தில்லையில் கூடுகின்றார்கள். இப்போ அனபாய சக்கரவர்த்தி சேக்கிழார் பெருமானை பணிந்து வணங்கி அம்பலவான திருமுன் நிற்கையில் அப்போ ஒரு அசரீரி கேட்கிறது. அதாவது சேக்கிழார் பெருமான் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அப்படியே ஒரு ஞானியாக அந்த இடத்துல அப்படி இருக்கின்றார். அவரை பார்த்து அனபாய சக்கரவர்த்தி அப்படியே பணிந்து நிற்கின்றார், அரசர் பணிந்து நிற்கின்றார். அப்போ ஒரு அசரீரி கேட்கிறது, வளவ சோழனே, சேக்கிழார் நமது தொண்டர் சீர் வரவ நாம் மகிழ்ந்து உலகலாம் என்னும் முதல்மொழி தந்தோம், அதன்படி நூல் செய்து முடித்தனன், நீ அதனை விரைந்து கேட்பாயாக என விசும்பொலி கனக சபையில் எழுந்தது. அப்படின்னா நான் அடியெடுத்து கொடுத்தோம், அவர் அதை பாடி முடிச்சிருக்கிறார், நீ அதை கேட்கணும் என்று சொல்லி அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு சித்திரை மாதம் திருவாதிரை நாள் ராசசபை என்று சொல்லக்கூடிய அந்த அம்பலத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே நூலினுடைய அரங்கேற்றம் தொடங்க பெற்று அடுத்த ஆண்டு சித்திரை திருவாதிரை திருநாளில் நூலின் சொற்பொருள் விளக்கம் விரிவுரையாக ஆசிரியர் பெருமானாரால் இனிது எடுத்து இயம்ப பெற்றது. அது இந்த சித்திரை திருவாதிரையில் ஆரம்பித்து எதிர்வரக்கூடிய சித்திரை ஒரு வருஷம் புராணங்கள் நடக்குது. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், ஆயிரங்கால் மண்டபம் எப்படி இருந்திருக்கு. எல்லா மடாதிபதிகள், சன்னிதானங்கள், தில்லைவாழந்தனர்கள், அடியார் பெருமக்கள் எல்லோரும் அப்படியே நிறைந்த ஒரு சபை ஆயிரங்கால் மண்டபம். எல்லாரும் அப்படி உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் கேட்குறாங்க. எல்லாரும் கேட்குற மாதிரி சேக்கிழ பெருமான் பாடுறார், விளக்கம் சொல்கிறார். ஓராண்டுகள் தினசரி வகுப்பு, தங்குவதற்கு இடம், உணவு அத்தனையும் அனபாய சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். அப்படியே அந்த புராணம் அங்கு அரங்கேற்றமாகிறது. அப்படி அரங்கேற்றம் ஆகின்ற பொழுது சோழ மன்னரும் தூய மாதவரும் பேரின்பத்தில் ஆழ்ந்தனர். எல்லாரும் இருக்கிறாங்க, அரசர் அங்கே இருக்கிறார், அரசரை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, வேத விற்பனர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி இது 5வது வேதம் என போற்றி திருத்தொண்டர் புராண திருச்சுடை தில்லை கூத்தராகவே பாவித்து திருவைந்தெழுத்து திருமந்திரத்தால் அர்ச்சித்து வழிபட்டார்கள். அந்த புராணத்தை அவர்கள் தில்லை கூத்தராகவே பாவித்தார்களாம். யார்? தில்லைவாழ் அந்தனர்கள். கூத்தப்பெருமான அவர்கள் கூத்தப்பெருமானை தன்னுடைய வாள் முதலாக வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள். ஆனால் அந்த கூத்தப்பெருமானாகவே அவர்கள் நினைந்து அந்த பெரிய புராணத்தை வழிபாடு செய்கின்றார்கள். 5வது வேதம் என போற்றி அவர்கள் மகிழ்கின்றார்கள். 4 வேதத்தோடு சேர்த்து இது 5வது வேதம் என்று சொல்லி இந்த தமிழ் வேதத்தை நம்முடைய சேக்கிழ பெருமான் அருளி செய்த அந்த பெரும் கொடையை, அடியார் பெருமக்களுடைய அந்த பெருமைகளை அவர்கள் அர்ச்சித்து வழிபட்டார்கள். அப்படியே அனபாயர் பட்டத்து யானை அலங்கரிக்க செய்து அதன் மீது மேதகு ஞானப்பணுவலாம் இந்நூல் சுவடியை மேலோராம் ஞானப்பேரால் சேக்கிழார் நாயனாரையும் ஏற்றி
அந்த பட்டத்து யானையை அலங்காரம் செய்து அதில் நாயனார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஏறிட்டார். அவர் 12ஆம் திருமுறையாகிய அந்த பெரிய புராணத்தை அது மேலே அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். அப்படி எழுந்தருளி செய்து அரசரும் அந்த யானையின் மீது ஏறி அந்த சேக்கிழார் பெருமானுக்கு பின்பாக அமர்ந்து கொண்டு என்ன பண்ணார், 2 கைகளாலும் கவரி வீசி கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். ஒரு அரசர் தன்னிடத்தில் இருந்த அமைச்சராக இருந்தவர் சேக்கிழார் பெருமான், அவருக்கு கவரி வீசி கொண்டு வருகிறார். சிவமே நிலவிய தில்லையின் 4 திருவீதிகளையும் வலம் வந்து அப்படியே அந்த காட்சி 4 மாட வீதிகளையும் வலமாக வருகிறது. அதான் நம்முடைய அப்பர் சாமியுடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்வார். என்ன சொல்வார்னா, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலங்குண்டு போந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பொய்ப்பிறவி பிணியோட்டும், அந்த வீதிகளை வணங்கினாவே நமக்கு பிறவிகள் போயிருமா? அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது மாதவங்கள் நல்கும் 4 வீதிகள் என்று மாட வீதிகள் என்று சொல்லுவார். அந்த வீதிகளே மாதவங்களை கொடுக்கக்கூடியது என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் வந்து 4 வீதிகளையும் வலம் வந்து அப்படியே அரசர் சொல்கிறார், இப்போ இதுவன்றோ நான் செய்த ஒரு பெரும் தவ பயன் என்று சொல்லி உள்ளமுருக கசிந்து உரைத்து அப்படியே பெருங்களிப்பு எய்தினார். நகர்வலம் முடிந்ததற்கு பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் முன் தொகுத்தள்ளிய 11 திருமுறைகளோடு இதனையும் சேர்த்து சொன்னமில்லைங்களா, 11 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்து அந்த திருமுறைகளோடு சேர்த்து 12ஆம் திருமுறை என சிறப்பித்து செப்பேடு செய்து தில்லை கூத்தர் திருமுன் வைத்து ஏற்றி போற்றினார்கள். இதில் ஏனைய 11 திருமுறைகளும் இறைவனுடைய பெருமைகளை பாடியது. இந்த 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய ஞான பனுவல் சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொன்று புராணம்தான் அடியாருடைய பெருமைகளை சொல்லுவது. நான் அடியாருடைய பெருமைகளை சொல்லுவதனால் அதுக்கு அவ்வளோ ஒரு பெருமை. அப்போ ஆசிரியருக்கு வந்து அரசர் ஒரு பட்டம் கொடுக்குறார், தொண்டர் சீர் பரவுவார் என்று அப்படின்னா அடியாருடைய பெருமைகளை சொல்லக்கூடியவர். இப்போ தான் தொண்டர் சீர் பரவுவார் என்னும் சிறப்பு பெயரும் சூட்டி அப்பெரியாரை அரசரும் தில்லை அந்தணர்களும் அடியார்களும் ஏனைய அகிலத்தாரும் வணங்குகிறார்கள். எல்லாரும் ஆசிரியர் பெருமகனாரை அரசர், தில்லைவாழ் அந்தணர்கள், அடியார் பெருமக்கள் எல்லோரும் இப்பொழுது சேக்கிழார் பெருமானை வணங்கி நிற்கின்றார்கள். அப்படி சேக்கிழார் பெருமான் அந்த அருள் வியாபகத்திலே திளைத்திருக்கிறார். அப்படி அருள் வியாபகத்திலே திளைத்து இருக்கக்கூடிய தொண்டர் சீர்வரவாராகிய தூய புகழ் சேக்கிழார் மாதேவ அடிகள் தில்லையிலே தங்கியிருந்து அவர் 61 திருச்சரிதங்களை இடைவிடாது சிந்தித்து போற்றி அடியவர்கள் உடன்கூடி அருந்தவத்தில் அமர்ந்து அந்த பெருமானுடைய திருவடி நீழல் அடைகிறார். மடுத்த புனல் வேணியினார் எடுத்த பாத நீழல் அடைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுவார். அதற்கு பிறகு அவர் அமைச்சர் தொழிலுக்கு போகவில்லை. வேறு உலகியல் செயல்கள் எதுவும் செய்யாமல் அப்படியே அந்த நினைவிலே இருந்து தில்லையம்பதியிலே அவர் வந்து அவருடைய திருவடி நிழலிலே சென்று சேர்ந்து விடுகிறார் என்று சொல்லுகிறார். அந்த நாள் தான் இன்றைய வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் வகித்த அந்த முதன் மந்திரி பதவியை அவருடைய இளவலாக இருக்கக்கூடிய பாலராவாயருக்கு அளித்து அவருக்கு தொண்டைமான் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தையும் சூட்டி அனபாய சக்கரவர்த்தி எப்படி நம்முடைய ஆசிரியர் பெருமானாராக இருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமானை வைத்திருந்தாரோ அதே மாதிரி அந்த பாலராவாயருக்கும் அந்த சிறப்பை கொடுத்து வைத்திருக்கிறார். தொண்டை மண்டலம் நின்று காத்த பெருமான் என்னும் சிறப்பு பெயரும் பெற்றார். தில்லை கூத்தருக்கு மிக உகந்ததும் சிறபுரத்து பெருமகனார் ஞானசம்பந்தர் சிவஞானப்பால் அமுத அருந்தியதும் சித்திரை திருவாதிரை திருநாளே என்பதால் இந்நாளே புராண அரங்கேற்றத்திற்கு ஏற்ற நாள் ஆயிற்று. அது சைவத்தில் வந்து திரு ஆதிரை என்று சொல்லுவது மிகச்சிறப்புடையது. என ஞானசம்பந்த பெருமான் அவதரித்ததும் திரு ஆதிரை, ஞானசம்பந்த பெருமான் திருமுலைப்பால் உண்டதும் திரு ஆதிரை, அதே மாதிரி விரல்மிண்ட நாயனார் திருவடிப்பேர் அடைந்ததும் திரு ஆதிரை. இப்படி திருவாதிரைக்கு பல சிறப்புகள், சைவத்துக்கும் திருவாதிரைக்கும் மிகுந்த ஒரு சிறப்பு உண்டு. அப்படி அந்த சித்திரை திருவாதிரை திருநாளே என்பதனாலே அந்த நாளே புராண அரங்கேற்றத்திற்கு ஏற்ற நாளாக ஆயிற்று என்று சொல்லி நமக்கு நூல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது நூலினுடைய அமைப்பு 11 சருக்கங்கள் என்று சொல்லி இவ்வாறு அதாவது திருத்தொண்ட தொகையில் 11 பாடல்கள். அந்த முதல் வரியே சருக்கமாக பேசப்பட்டிருக்கும். அதனால் அதில் திருத்தொண்ட தொகையில் இருக்கக்கூடிய 11 பாடல்களும் 11 சருக்கங்களாக, நூலினுடைய முன்னாடி திருமலை சருக்கம், கடைசியில் வெள்ளானை சருக்கம் என்று சொல்லி மொத்தம் 13 சருக்கங்கள் நம்முடைய திருத்தொண்ட புராணத்தில் அமைய பெற்றிருக்கிறது. 13 சருக்கங்கள்.
நூலினுடைய இறுதியிலே சுந்தரர் கையிலை செல்லும் முடிவு நிகழ்ச்சியை முதலாக கொண்டு திரு கையிலையிலே இருந்த திருச்சரிதத்தை தொடங்கினார். அதாவது கைலாயத்திலே தொடங்கி கைலாயத்திலே நிறைவுற்ற ஒரு ஞான பணுவல் தான் நம்முடைய திருத்தொண்ட புராணம் என்று சொல்லுவது. ஆமாம், அப்படி கைலாயத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருமலை சிறப்பிலே சுந்தரர் பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தது. அவர் அங்கந்த 2 பெண்களை கண்ணுற்றது. அதற்கு பிறகு இறைவன் அவரை மண்ணுலகத்தில் அவதரிக்க செய்தது. ஏன் அங்கு மண்ணுலகத்தில் அவதரிக்க செய்தார் என்கின்றதை அங்கேயே சொல்றார் சேக்கிழ பெருமான். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகைதர போதுவார் அவர் மேல்மடம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அவருடைய அவதார நோக்கம் நமக்கு திருத்தொண்ட தொகை தருவதற்கு என்று சொல்லி அங்கு போற்றுகின்றார். இப்படி நமக்கு திருத்தொண்ட தொகை தருவதற்காகவே இந்த மண்ணுலகத்தில் அவதரித்த பெருமகனார் நம்பிகள். அப்படி நம்பிகள் மீண்டும் எல்லாம் முடிந்து அவர் கைலாயம் செல்லுகின்ற பொழுது திருவஞ்சை களத்தில் இருந்து வெள்ளை யானையின் மீது அப்படியே தேவர்களெல்லாம் வந்து ஏற்றுகின்றார்கள். உம்பர் வெள்ளை யானையின் மீது ஏற்ற அவர் அப்படியே இறைவனுடைய கையிலே செல்லுகிறார். அது நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய வெள்ளானை சருக்கத்திலே வைத்து போற்றப்படுகிறது. அங்கு சென்று பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கி அவர் அப்படியே சேனடை விட்டகன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலே வளப்பாகத்து ஒன்று மேனியர் உரனே வந்தனை என்றார் உலகலாம் என்று சொல்லி அந்த இடத்திலே சேக்கிழ பெருமானுக்கு போற்றுகின்றார். இப்படி அந்த பெருமானுடைய நிறைவு வெள்ளானை சருக்கத்திலே போற்றப்படுகிறது என்று சொல்லி கைலாயத்தினுடைய ஆரம்பித்தது நம்பிகளுடைய வரலாறு. மீண்டும் கைலாயத்தில் சென்று சேர்ந்ததும் நம்பிகளுடைய வரலாற்றிலே நிறைவு செய்து காட்டுகிறார். இதுதான் அதாவது இதெல்லாம் அந்தமே ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த சிவஞான போத திருவாக்கின்படி நூல் அமைய பெற்றிருக்கிறது. உபமன்ய முனிவர் அந்த கைலாயத்திலே அந்த இமயமலை கைலாயத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்வது போல அதுதான் அவர்கள் கேட்கின்றது போல சுந்தரருடைய வரலாற்றை அருள்கூர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்க அதற்கு உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லுவது போல பெரிய புராணம் அமைய பெற்றிருக்கும். அதான் இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃப்ளாஷ்பேக் என்று சொல்லுவது போல அப்படித்தான் நமக்கு பெரிய புராணத்தினுடைய ஆரம்பமும் நிறைவும் ஒன்று என்று சொல்லுவார்கள். இந்த காவியம் என்றால் நாடும் நகரமும் ஆறும் இடம்பெற்று அவை போற்ற பெறுதல் வேண்டும். இந்த காவியத்தில் நாடாக சோழநாடு, நாட்டு சிறப்பு சோழநாடு, நகரமாக திருவாரூர் நகரம். இந்த புராணத்துக்கு ஒரு நதி வேணும். அதனால் பொன்னி நதி, பல நதிகள் பேசப்பட்டிருந்தாலும் கூட புராணத்தினுடைய நதியாக வைத்து போற்றுவது பொன்னி நதியே என்று காவிரியை சொல்லுகின்றார்கள். இப்படி அடியவருக்கு ஒப்பான ஒரு காவிரியும் நிலமகளுக்கு இதயத்தாமரையும் நெற்றி திலகமான திருவாரூரும் மண்ணுலகிற்கு மங்களம் தர வந்த வளநாடும் சோழநாடும் முதலில் பேசப்பட்டது. அதாவது ஒரு காப்பியம், அந்த காப்பியத்துக்கு நாட்டு சிறப்புக்கு சோழநாடு, நகர சிறப்புக்கு திருவாரூர் நகர சிறப்பு, ஆற்று சிறப்புக்கு அந்த சோழ நாட்டிலே பாய்ந்து வளம் செய்யக்கூடிய காவிரி என்று சொல்லி நமக்கு போற்றப்படுகிறது. இப்படி இந்த சரித நாயன்மார்கள் இருப்பது தேவாசிரம் என்று சொல்லக்கூடிய திருக்காவனத்தில். அந்த திருக்காவனம் இருப்பது திருவாரூர் பூங்கோயில், அந்த பூங்கோயில் இருப்பது திருவாரூர் திருநகர், அந்த திருநகர் இருப்பது சோழவளநாடு. இப்படி படிப்படியாக அப்படியே எடுத்துக்கொண்டு போனோம் என்று சொன்னால் அந்த சோழநாடு தான் இதற்கு சரியான ஒரு நாடாக இருக்க முடியும் என்று சொல்லி நாட்டு சிறப்பிலை சோழவள நாட்டையே சேக்கிழ பெருமான் எடுத்து செல்கிறார். உயிர்களை முக்தி நெறியில் ஏற்றி செலுத்தி முடிவில்லா உயரிய இன்ப உன்னத நிலைக்கு உந்து செல்லும் வண்ணம் இந்நூலை உருவாக்கியுள்ளார் சேக்கிழ பெருமான். அவர்தான் உயர்ஞான பேராளராம் உத்தமசீல பேராசிரியர் என்று சொல்லி நம்முடைய மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இந்த நூலை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் பாடிய இந்த ஒவ்வொரு செய்யலும் சிவமே தெய்வ மணக்கும் செய்யல் எல்லாம் என்று சொல்லி போட்டுக்கிட்டார். சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் தூய்மை மணக்கும் சிந்தையெல்லாம் என்று சொல்லி அந்த திருப்பாடலிலே நமக்கு மகாவித்வான் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த தெய்வ மணக்கும் செய்யல் எல்லாம் நீரு மணக்கும் நெற்றியெல்லாம் நெய்யே மணக்கும் கரிகள் எல்லாம் என்று சொல்லி தெய்வம் மணக்கும் செய்யல் எல்லாம் என்று சொல்லி போற்றுகின்றார். அதே மாதிரி பக்தி சுவையினை சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என்று சொல்லி சேக்கிழார் பிள்ளை தமிழிலே நமக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் போற்றுகின்றார்.
அதாவது ஒவ்வொரு பாடல்களிலும் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய அந்த ஒரு கவி வலவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான். நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவதரித்தது தொண்டைவள நாடு என்று சொல்லுவார்கள். சான்றோர்கள் நிறைந்த அந்த தொண்டை நாட்டில் அவதரித்த பெருமகனார். அதாவது அடியாருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய அந்த நம்முடைய ஞான புனவல் உலகலாம் என்று சொல்லி ஆரம்பித்தது, உலகலாம் என்று சொல்லி நிறைவு செய்து காட்டுகிறார். முதலிலே இறைவன் அடியெடுத்து கொடுக்க உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்லி ஆரம்பித்த சேக்கிழ பெருமான் நிறைவாக என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் என்று சொல்லி நமக்கு நம்முடைய சேக்கிழ பெருமான் இறுதி பாடலில் சொல்லுகிறார். உலகலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லானது 15 இடங்களிலே வைத்து போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதில் இடையிலே வரக்கூடிய இடம் எது என்று சொன்னால், ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதத்தில் திருநெல்வாயில் அறத்துறையில் அவருக்கு முத்தி சிவிகை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வையே இடையில் வைத்து போற்றுவதாக கூறுவார்கள். அந்த பாடல்தான் சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார்மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்தி சிவிகை கொடுத்ததை இடையிலே வைத்து போற்றுகின்றார். 2 காண்டங்களாக நமக்கு பெரிய புராணம் அமைய பெற்றிருக்கிறது, 13 சருக்கங்களாக அமைய பெற்றிருக்கிறது. தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடி அருளிய நிலை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இறைவனுடைய கூத்த பெருமானுடைய முழு வியாபகத்திலே நின்று அவர் நமக்கு இந்த ஞானப்பரவலை அருளி இருக்கிறார் என்று சொல்லி, அதிலே நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, இலக்கிய சுவைகள், இப்படி பெரிய புராணத்தை பொறுத்தவரை நமக்கு சமுதாய கருத்துக்கள், அரசியல், அதே போல பக்தி சுவை, இப்படி அனைத்தும் நிரம்பிய ஒரு ஞான பணுவல் நமக்கு பெரிய புராணம் என்று சொல்லுவார்கள். சமுதாய சிந்தனைகளும் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு ஞான செய்திகள் நிரம்ப இருக்கிறது. சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிரம்ப அதில் இருக்கிறது. என்ன இந்த புராணத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பெரிய புராணம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஞான பெட்டகம் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்லி, நம்முடைய தெய்வ சேக்கிழ பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி இன்றைய தினம் நாம் எல்லோரும் அவருடைய திருவடிகளை வணங்கி அமைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம்.